சாம்சங்லேருந்து கேலக்ஸி M14 5G அப்படிங்கிற இந்த ஃபோன் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூவை வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பேக் சைடில் சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு முதல்ல கேலக்ஸியோட M14 5G ஃபோன் தான் இருக்குது. ஃபோனை சைடில் எடுத்து வச்சுட்டு மேலும் பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிம் இஜெக்டர் பின் இருக்குது. சார்ஜிங்காக ஒரு USB டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து நமக்கு சார்ஜர் பாக்ஸோட கொடுக்கல. ஸோ சார்ஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். குயிக் ஸ்டார்ட் கைடு மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரியான விஷயங்கள் தராங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த கேலக்ஸி M14 5Gல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ஃபோன் வந்து இந்த ப்ரொடெக்டிவ் கேசிங்லேருந்து வெளியே எடுத்துலாம். அப்படியே பேக் சைடில் இருக்கிற இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் கேலக்ஸி M14 5Gயோட பேக் சைட் லுக். ஃபோனோட பில்ட் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு. பேக் சைடில் வந்து பார்க்கறதுக்கு நீட்டான ஃபினிஷ் கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் கேட்சப் ஆகுது. கேஸ் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. மற்றபடியாக பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப், ஒரு LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட, பாட்டம் சைடில் சாம்சங்கோட பிராண்டிங்கும், ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்கு. இந்த பவர் பட்டன் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்டாகவும் வந்து ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாகவும் மற்றும் ரெஸ்பான்சிவ்னஸாக இருந்துச்சு. இது ஒரு ஆக்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக வர காரணத்தில் நமக்கு வந்து பட்டனை பிரஸ் பண்ண வேண்டாம். ஃபிங்கரை வந்து டேட்டா பட்டனில் வச்சாலே போதும். ஃபோனோட லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து சிம் ட்ரே கொடுக்குறாங்க. இந்த சிம் ட்ரேல வந்து நமக்கு வந்து 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போடலாம். அதன் மூலமாக 1 TB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கொடுக்குறாங்க. ஃபோனோட பாட்டம் சைடில் நமக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், மைக்ரோஃபோன், USB டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கில்ஸ் மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. அப்படி டாப் சைடில் நமக்கு வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்கு. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசிஸ்டோட இன்ஃபினிட்டி V LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் இது ஒரு வாட்டர் ஆஃப் நாஸ் டிஸ்பிளேயாக வருது. நல்ல பிரைட்டான கண்டிஷனில் கூட டிஸ்பிளே வந்து ஓரளவு நல்லாவே செயல்படுத்தி சொல்லணும். ஸோ ஓரளவு டீசென்ட்டான ஒரு பிரைட்னஸ் இதில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டச் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருந்துச்சு. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அனிமேஷன் டிரான்சிஷன் மாதிரியான விஷயங்கள் அது போக வந்து நேவிகேட் பண்ணும்போது கூட அந்த ஸ்மூத் வந்து நல்லாவே இருந்துச்சு சொல்லும். இன்னும் 160 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது இது குறை சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ 6000 mAh பேட்டரி கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1.5 நாள் வரையும் ஆவரேஜான யூசேஜில் நமக்கு வந்து லைஃப் கிடைக்குது. மேலும் இதில் வந்து 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து இதில் சார்ஜர் பாக்ஸோட தரல. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து சாம்சங்கோட சார்ஜர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது தனியாக வந்து வெப்சைட்டில் தான் வாங்க வேண்டியிருக்கும். அது லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஆனால் சார்ஜரை பாக்ஸோட தராமல் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை சாம்சங்க்கு. ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 13 OSல சாம்சங்கோட 1A கோர் 5.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு வந்து 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதாக சாம்சங் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம். UAயோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்க முன்னாடி நமக்கு வந்து இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்த்தலாம். இந்த ஃபோனில் நமக்கு எக்ஸினாக்ஸோட 1330 அப்படிங்கிற 5 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.4 GHz கார்டெக்ஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G68 MP2 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் செட்டிங்ஸ் வரையும் கேம்ஸ் விளையாடலாம். சில ஹெவியான கேம்ஸும் விளையாட முடியும். மற்றபடியாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. RAM LPDDR 4X RAM பயன்படுத்துறாங்க. மேலும் இந்த ப்ராசரில் வந்து நமக்கு 5Gயோட சப்போர்ட் இருக்கு. அதாவது SANSI சப்போர்ட் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். மேலும் இந்த 1A 5.1ல வந்து நமக்கு வந்து பல விதமான விஷயம் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த குயிக் லான்ச் சைட் பார் கொடுக்குறாங்க. அது போக பல விதமான விஷயங்கள் வந்து இன்டர்னல் கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து ப்ளோட்வேர்ஸ் கொஞ்சம் இருக்கு. கண்டிப்பாக வந்து சாம்சங் அதை குறைக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சில ஆப்ஸை வந்து டிசேபிள் பண்ண தான் பண்ண முடியுது. ஃபோனில் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குற ஆப்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ரேமோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB வந்து 2.6GB வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுபோல் சாம்சங் வந்து விர்ச்சுவல் ரேம் வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் வந்து 4GB வரையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கு. ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் 120GB வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்க்கும்போது 23.2GB வந்து யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜோட யூசேஜ் வந்து டிஃபால்ட்டாக அவுட் ஆஃப் பாக்ஸில் உள்ள ஸ்டோரேஜ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் ஆக வந்து நமக்கு வந்து ரேமோட யூட்டிலிட்டி அது போக ஸ்டோரேஜ் வந்து வித்தியாசப்படும். மல்டி டாஸ்கிங் வந்து இந்த ஃபோன் வந்து நல்லாவே சொல்லணும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிட் செட்டிங் கேம்ஸையும் விளையாடலாம். ஹெவியான கேம்ஸ் வந்து நீங்கள் விளையாடணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் FPSல வந்து கண்டிப்பாக ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராவோட மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பேனோரமா, AR ஷாட் மாதிரியான சில மோட்ஸ் வச்சிருக்காங்க. அதுபோல் ஜூம் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2x வரையும் ஆப்டிகல் ஜூம் இருக்கு. மற்றபடியாக 10x வரையும் வந்து டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெம்பர்ஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அபர்ச்சர்ல வருது. இந்த கேமரா எடுத்த ஷாட்ஸ் எல்லாமே வந்து டே டைமில் டீசெண்டாக இருந்து சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2x வந்து எடுக்கிற ஷாட்ஸும் வந்து எந்த ஒரு லாஸ்லெஸ்ஸும் இல்லாமல் எடுக்கு. மற்றபடியாக டைனமிக் ரேஞ்ச் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, டீசெண்டாக இருந்து சொல்லணும். ஃபோக்கஸிங் மாதிரியான விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் மூவிங் கண்டிஷனில் இருக்கிற
சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் பிளர் ஆகுது. மற்றபடியாக வந்து நமக்கு ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் எடுக்கிறாங்க. மேக்ரோ சென்சர் எடுத்த ஷாட்ஸ் வந்து ஸ்மார்ட் தான். இதான் சாம்சங் கேலக்ஸி M14 5Gயோட ரியர் ஃபேஸிங் கேமராவோட சாம்பிள். ஸ்டெபிலைசேஷன் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனாக கொடுத்துருக்காங்க. அதனால் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் மைக்கோட குவாலிட்டி இப்போ நீங்கள் கேட்க முடியும். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடியாக ஃப்ரண்ட் சைடில் 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 அப்பர்ச்சரில் கொடுக்குறாங்க. இந்த செல்ஃபி கேமரா எடுத்த ஷாட்ஸ் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. செல்ஃபி ஷாட்ஸில் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு டோக்கல் பட்டனும் கொடுக்குறாங்க. அது மூலமாக கூட கொஞ்சம் வைடான செல்ஃபிஸ் எடுக்க முடியும். போர்ட்ரேட் மோடில் வந்து எஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் உள்ள பொக்காவும் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா குறை சொல்கிற மாதிரில டீசெண்டாக இருக்குது. இதான் சாம்சங் கேலக்ஸி M14 5Gயோட செல்ஃபி வீடியோ. ஸோ செல்ஃபி வீடியோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து கொஞ்சம் கிராப் ஆகிருக்கு. காரணம் வந்து ஸ்டெபிலிட்டிக்காக வந்து இப்படி கிராப் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக வந்து வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தபடியாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். சாம்சங்கோட அந்த கேலக்ஸி M14 5G அதாவது 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 13,990 இருக்கும். அதுவே 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14,990 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவரலாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபோனோட பேட்டரி ஸோ ஸ்ட்ராங்கான பாயிண்டாக இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1.5 நாள் வரையும் நமக்கு வந்து ஆவரேஜான யூஸில் வந்து பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஆனால் சார்ஜர் பாக்ஸோட கொடுக்காது ஒரு நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Exynosோட 1330 அப்படிங்கிற 5 nanometer ப்ராசர் கொடுக்குறாங்க. இதுவுமே பவர் எஃபிஷியண்டாக இருக்குது. நமக்கு வந்து டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கிடைக்கும். அது போக ஃப்ரண்ட் சைடில் இருக்க டிஸ்பிளே LCDயாக கொடுத்துருந்தா கூட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓகே தான். கேமராஸை பொறுத்தவரை பிரைமரி கேமராஸ் வந்து நமக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக நமக்கு அந்த மேக்ரோ சென்சர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இது போக ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ்லாம் வந்து படுது. கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓவரலாக வந்து நமக்கு வந்து 13,990 அப்படிங்கிற ப்ரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓகே தான், குறை சொல்கிற மாதிரியாக இல்லை. சார்ஜர் மட்டும் பாக்ஸோட கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும் இந்த ஃபோனுக்கு. ஸோ நீங்கள் இந்த சாம்சங்கோட கேலக்ஸி M14 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி M14 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.